ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா டேங்க் க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு. நம்ம வந்து ஃபார்ம் கிடையாது, இது வீட்டில், அதனால் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து டேங்கை வந்து கிளியர் பண்ணுறதுங்கிறது காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ட வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த டேர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது டேர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் டர்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு போகிற முன்னாடி முதல்ல மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். மோட்டர் சுவிட்சு இருக்கு, ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோட்டர் எப்போவுமே வந்து தொங்க போடக்கூடாது. ஏன் அப்படின்னா தண்ணி ரிவர்ஸில் மோட்டருக்கு மேலே ஏறிடும். அதனால் இந்த மாதிரி இதை சாய்ச்சி வச்சுக்கோங்க. சாய்ச்சி வச்சுட்டு முதல்ல இதில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. எடுத்து இங்கே வச்சுட்டு, ஆக்சுவலாக ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து நான் மொட்டை மாடியில் க்ரோ பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோ நான் காட்டுறேன். நான் இதெல்லாம் வந்து நாங்கள் மொட்டை மாடியில் வளர்த்துன ஃபாக்ஸ் ஸ்டைல் தான். இது கடையில் போய் இத்தினோண்டு பீஸ் எவ்வளோன்னு கேட்டால் இது 10 rupees அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மேலே சும்மா ஒரு நம்ம ஓல்டு வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், கேட்ஃபிஷ் போட்டு. அதை நான் காமிக்கிறேன். நான் அதில் கிட்டத்தட்ட 2 வகையான செடி அதில் வளர்ந்துட்டுருக்கு. ஒன்று ஃபாக்ஸ் ஸ்டைலு, இன்னொன்று வேறு. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸில் வாங்க. நிறைய அழுக்கிறது தெரியுதுங்களா? நிறைய அழுக்கு இருக்கிறதுல தொட்டேன்னா இப்போ அழுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதில் இதோட ஹேர் ஹோல்ஸ் எடுத்தால இதுக்கு ஒரு வீடியோ நான் வந்து தனியாக போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பபிள்ஸ் வரது வந்து ஸ்டாப் ஆகி ஒரு பக்கம் மட்டும்தான் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏர் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறைய இடத்துல. ஸோ அதை வந்து சிம்பிளாக நான் போடுறேன். ஓகே, நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இதாக இருந்தால் தெரியும். பார்த்தனால உங்களுக்கு தெரிய மாட்டாது. ஜீப்ரா ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நம்மள்ட்ட சின்ன ஏஞ்சல் தான் இருக்குது. ரொம்ப ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த ரோசி பார்க்கு, இதுதான் ரோசி பார்க் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்பீட். பாருங்க, குட்டி போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். இதுக்குள்ளேயே வளர்ந்துருக்கு. அன்றைக்கே நம்ம 2-3 பிடிச்சோம் நம்ம டியூப் வச்சு பழைய வீடியோவில். ஆக்சுவலாக இந்த கூடை வந்து நான் எப்பவுமே உள்ளுக்குள்ளே வச்சுருப்பேன். சுற்றி வந்து கல் போட்டு மூடிடுவேன். கொஞ்சமாக ஒரு 1-2 கேப் இருக்கிற மாதிரி மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். பாக்கியெல்லாம் கல் போட்டு மூடிடுவேன். அப்போ தான் ஏதாவது குட்டி வந்ததுன்னா உள்ளே போய் ஸ்டே பண்ணிக்கும். வெளியே வந்துருச்சுன்னா பெரிய மீனில் சாப்பிட்ரும். அதனால் அது உள்ளேயே இருந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா க்ரோ ஆகிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். யா, பிளாக்கு அப்புறம் ஒயிட்டு மிக்சிங்கில் வந்திருக்கு. ஒரு 5 குட்டி கிடச்சிருக்கு. இனி எதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? இந்த ஆக்சுவலாக வந்து ஒரு 10 days பிஃபோர் தான் வந்து நாங்கள் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுது. இது 10 days-ஓட அந்த அழுக்கு நிறையா இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு எங்கே அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் கீழே போய் ஸ்டே ஆகிருக்கு. அப்போ தான் குட்டி குட்டி மீன் இருந்ததுன்னு ஏதோ ஒன்று தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 குஞ்சு கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே இது பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அழுக்கெல்லாம் கீழே போய் ஸ்டே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டி இருக்கிறது வந்து தெரியும். நான் குட்டிக்குன்னே தனி டேங்க் வச்சுருக்கனால கிடைக்கிற குட்டியெல்லாம் அந்த டேங்க்கில் தூக்கி எடுத்து நான் போட்டுருவோம். அது ஏற்கனவே நிறைய குட்டியெல்லாம் அதில் இருக்குது. நான் தனியாக அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? டேங்க் வந்து நம்ம எடுக்காமலே இங்கே வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து வாட்டர் வந்து நியூ வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். டேக்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜான போர் வாட்டர் தான். அது கிட்டத்தட்ட 3 days ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. நம்ம போர் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
நல்ல தண்ணி யூஸ் பண்ணுறது கிடையாது. நல்ல தண்ணியில் குளோரின் இருக்கிறதுனால ஃபிஷ் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஏற்கனவே என்னோடய பெரிய பெரிய கொய் எல்லாமே வந்து டிசீஸ் வந்து டோட்டலாகவே நான் டேங்கே அப்புறம் க்ளீன் பண்ண வேண்டியதாக போச்சு. எல்லா மீனும் வந்து செத்து போச்சு. அதனால் வந்து நான் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து அதனால் வர்றதா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இது வந்து இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ ஸ்டோனை எதுவுமே வந்து சோப்பு போட்டு மட்டும் வாஷ் பண்ணிடாதீங்க. சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. சும்மா வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அது சங்காக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. சும்மா ஒரு நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சகிரி யூஸ் பண்ணாலும் சரி. ஓகேவா? இப்போ டேங்கெல்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு. வாட்டர் லெவல் இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அப்புறம் ஏரியேஷனுக்காக ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம பபுள் வந்து உள்ளே இது பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஏரியேஷன் ஆகிருக்கு அந்த வாட்ரு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டோன் வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் கூட இருக்குது பாருங்கள், அது உள்ளே வச்சு பெரிய மீன் எதுவும் உள்ளே போகாத மாதிரியும் குட்டி மீன் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ செடி ஃபாக்ஸ் ஸ்டைல் இது எல்லாமே எடுத்து நம்ம வச்சாச்சு. நான் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கு, 2 பானை, அங்கே 3 சின்ன சின்ன கல் எடுத்து வச்சுருப்பேன். அந்த கல் வந்து எதுக்கும் பார்த்தீங்கன்னா டைகர் ஷார்க்காக வச்சுருக்குது. அது மேக்ஸிமம் அங்கே தான் போய் உட்காந்துக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து போடுறது பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக இல்லை, எவ்வளோ வருதோ அப்படியே தூக்குங்க. எஸ், இப்போ டோட்டலாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஹட்டு மோட்டரெல்லாம் அந்த மாதிரி வச்சு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி வச்சுருக்கு. மோட்டரில் வந்து 2 கனெக்ஷன், ஒன்று வந்து பெரிய டேங்குக்கும், இன்னொன்று வந்து அதோட பேபிஸ் இருக்கிற டேங்குக்கும். ஓகேங்களா? இனி அடுத்தது நம்ம வந்து பேபிஸ் இருக்கிற டேங்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக வந்து போகிறேன். சரிங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.